அண்மை செய்தி தூத்துக்குடி சங்கரலிங்கபுரம் பகுதியில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக விளாத்திக்குளம் அருகே உள்ள அப்பகுதி கிராம மக்கள் தற்போது போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக அறிவிப்பு பலகையோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பு போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதன் காரணமாக இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது தொடர்பான முழுவிவரங்கள். வணக்கம் மௌனிகா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் தீண்டாமை சுவரை அகற்ற வலியுறுத்தி அந்த கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக அறிவிப்பு பணிகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளது சங்கரலிங்கபுரம் கிராமம். இங்கு ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் அந்த பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தீண்டாமை சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தரப்பினர் ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு தரப்பினர் இந்த பகுதியில் தீண்டாமை சுவரை அமைத்துள்ளனர். இதன் காரணமாக ஆதி திராவிட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த தீண்டாமை சுவரை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், விளாத்திக்குளம் தாசில்தார் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மனு அளித்தும் தொடர்ச்சியாக போராட்டங்களும் நடத்தி வந்தனர். ஆனால் இந்த தீண்டாமை சுவரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காதை தொடர்ந்து தற்போது இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடுகளில் கருப்பு கொடி மற்றும் அந்த பகுதி முழுவதும் தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பான விளம்பர அறிவிப்புகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சட்டம் தீண்டாமை சுவரை அகற்றாவிட்டால் தாங்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் எனவும் அந்த மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.